இந்த வழக்கில் ஒரு புதிய டெக்னிக்கை கையாளுறாங்க. எப்படின்னா, அமைச்சர்கள் போக மாட்டேங்கிறாங்க. திமுக நிர்வாகியை விட்டு அந்த குடும்பத்தோடு காம்ப்ரமைஸ் பேசுங்க. இப்போ யார் போயிருக்கணும்? சம்பந்தப்பட்ட அமைச்சர் போய் பேசியிருக்கலாம். இல்லை முதலமைச்சர் போய் பேசியிருக்கலாம், ஆறுதல் சொல்லியிருக்கலாம், இல்லை அதற்கு ஒரு மாற்று வழி செய்கிறோன்னு சொல்லலாம். ஏன் திமுக நிர்வாகியை வைத்து இந்த சமாதான பேச்சுவார்த்தை? அவர்களோட சமாதானம் பேசுவதற்கு அங்கே என்ன தேவை இருக்குது? நடவடிக்கை தானே அங்கே எடுக்கணும். இப்போ காவல்துறை மீது அந்த இன்னும் சொல்லப்போனால் சாத்தாங்குளம் விவகாரத்தில் அரெஸ்ட் த கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு போர்டெல்லாம் வச்சு நமக்கெல்லாம் காமிச்சார். அவருடைய அத்தை கனிமொழி வந்து மாஸ்க் போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சாத்தாங்குளம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ இன்றைக்கு இவர்களுக்கு இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கிறதே, விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதியை எங்கே, அவர்கள் அத்தை கனிமொழி எங்கே? இப்போ தெருவில் எதற்கெடுத்தாலும் வந்து போராடுவார்களே கம்யூனிஸ்டுகள், அவர்களெல்லாம் எங்கே? இதை விட மிக கொடுமையான ஒரு விமர்சனத்தை, ஒரு செய்தியை நான் வந்து பார்த்தேன். என்னென்னா, திருமாவளவனும் சொல்லிக்கிட்டு இருக்கார், நானும் 24 இது போன்ற இறப்புகள் நடந்ததை கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன், இந்த முறையும் பதிவு செய்கிறேன். அப்படின்னா கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த 24 மரணங்கள் நிகழ்வதற்கு நீங்கள் வெறும் கண்டனமும் என்னது தோழமை சுட்டலும் சுட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது முறையான ஒரு கட்சி செய்கிற எதிர்வினையா? இதுதான் நீங்கள் மக்களுக்கு குரல் கொடுக்கிற விதமா? இல்லை இதற்கு முன்னால் இது போன்று நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதாவது அதிமுக ஆட்சி நடந்தபோது ஒரு சிறிய தவறு நடந்தபோது எப்படிலாம் துள்ளி குதிச்சிங்க? ஏன் அந்த துள்ளல் இல்லை? அந்த போர்க்குணத்தை மறைக்க வைப்பது எது? திமுகவிட்டிருந்து என்ன பலன் நீங்கள் அடையிறீங்க? அப்போ அந்த பலன் வந்து இத்தனை உயிர்களை விட மிகப்பெரியதாக இருந்தால் தான் இவ்வளவு ஒரு நயமான சுட்டெல்லாம் சுட்ட முடியும் எதிர்க்கட்சியாக இருந்து. ஒரு உயிர்கள், இத்தனை உயிர்கள், ஒரு உயர்நீதிமன்றம் சொல்கிறது, இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் நிராயுதபாணியாக நிற்கிற அவன் குற்றம் சாட்டப்பட்டவனே இருந்தாலும் அவனை இந்த அளவுக்கு தாக்க வேண்டிய தேவை என்னன்னு ஒரு உயர்நீதிமன்றம் கேட்கிறது. இதற்காகவே அரசியலில் இருக்கோன்னு சொல்கிற நீங்கள், பாதிக்கப்பட்டவர் பின்னாடித்தான் அரசியலில் இருக்க வேண்டும் அரசியல் கட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன் மற்றும் அந்த கூட்டணியில் இருக்கிற மதிமுக, இப்படி எல்லார்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்கலாம். இந்த வலிகளையும் இந்த ரணங்களையும் இந்த மரணங்களையும் மாற்றுகிற அந்த சக்தி திமுகவிட்டிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதற்கான அந்த அனுகூலம் என்னங்கிறத மக்களுக்கு நீங்கள் சொல்லணுமே. இந்த மரணத்தை விட மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு அந்த கூட்டணி பிணைப்பு இருக்குன்னா அங்கே என்ன காரணத்துக்காக இருக்கீங்க? இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் முடியாத அளவு, இதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு ஒரே ஆட்சி காலத்தில் 4.5 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கினது உங்களுக்கு அவ்வளோ இனிப்பாக இருக்கா? இல்லை என்ன பலனால் நீங்கள் வந்து திமுகவினுடைய இந்த செயல்களுக்கெல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போதும் நீங்கள் எல்லாம் கூட்டணி என்கின்ற சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணங்கிறதே நம்ம கேட்கணும்ல. இப்போ திமுகவை இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டால் மட்டும்தானே சாமானிய மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். இந்த 4 ஆண்டுகளாக வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சிஎம்க்கு கீழே தான் இருக்குது. ஆனால் அதில் தான் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அதில் தான் இருக்குது. இதெல்லாம் அவர் கண்டுக்கிறாரா? நிச்சயமாக. அதாவது நீங்கள் இன்றைக்கு பத்திரிகையில் எடுத்து பாருங்கள், போதைப் பொருள் கடத்தல்னு வரும், பாலியல் துன்புறுத்தல், சிறுமி பாதிப்புன்னு வருது. அதே மாதிரி போக்சோவில் பல வழக்குகள் பதியப்படுகிறதுன்னு வருது. இது போன்று காவல் நிலைய மரணங்கள் வருது. காவலர்களை தாக்குகிறார்கள் போதை ஆசாமிகள்னு செய்தி வருது. இப்போ சுற்றி முழுக்க முதலமைச்சர் கையிலே இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய இந்த இடத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய சறுக்கல் தான் இத்தனை செய்திகளாக பல வடிவங்களில் வருது. செய்தியினுடைய பாதிப்பு தன்மையும் செய்தி வெளியிடுகிற போது வேறு செய்தியாக வந்தாலும் இவை அனைத்துக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவர் யார்? முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் பொம்மை போன்று இருக்கிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் ஏன் அவரை அப்படி ஒரு விமர்சனத்தை செய்கிறார்னா, இப்போது இவ்வளவு குற்ற நிகழ்வுகள் நடக்கிற போதும் போலீஸ் விசாரணைக்கு சென்றால் பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறப்பது சாதாரணம்தான் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா? காவல்துறையை பார்த்தால் ஏன் பயம் வர வேண்டும்? ஏன் வரணும்? காவல்துறை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குற்றம் செய்வதற்கு தான் ஒருத்தன் பயப்படணுமே ஒழிய காவல்துறை பார்த்து பயப்பட வேண்டாமே. அப்போ இந்த புரிதலே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் இவருக்கு எப்படி இருக்குது? காவல்துறையை பார்த்து பயப்படணும்னா அப்போ நீங்கள் பயப்படுறீங்களா காவல்துறைக்கு?
அது இல்லாமல் கட்சிக்காரங்களுக்கு டிஎம்கே காரங்க ஏதாவது தப்பு பண்ணினாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு பேசுகிறாங்க. சாதாரண பொதுமக்கள்னா அவங்களுக்கு இதுவே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சாதாரண பொதுமக்கள்னால் மாட்டு தொழுவத்தில் போட்டு அடிப்பாங்க. மாட்டுத் தொழுவத்தில் இது என்ன அதாவது திமுகவினர் குற்றமே செய்திருந்தாலும் அவர்களுக்கு ராஜ மரியாதை கொடுத்து காவல் நிலையத்தில் உபசரிப்பு நடக்குது. பாதிக்கப்படுகிற பெண் குழந்தையினுடைய தந்தை ஒரு பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையினுடைய வீட்டார்கள் போனால் குழந்தை பாதிக்கப்பட்டது ஒன்று என்றால் ஏன்டா காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு அவங்கள அடிக்கிறீங்க. மகளிரை கூட இப்போ திருவள்ளூர் பண்ணுறாங்களா? அப்போ பாதிக்கப்படுவது இந்த சமூக விரோதிகளால் ஒன்று அப்படின்னா சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டிய காவல் நிலையங்களே பாதிக்கப்பட்டவர்கள் மீது இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்குது. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவனுக்கே இந்த நிலைமை. இப்போ இந்த கேஸ்லலாம் அவர் பேரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்டு எனக்கு இது நடந்து விட்டது, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல போகிறவனுங்களே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டவன்னா உயிருக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை வந்துருச்சா? அப்போ இதெல்லாம் எவ்வளோ எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழகத்தில் நாங்களும் அரசியல் கட்சிகள் என்று தமிழகத்தினுடைய நலனுக்காக போராடுகிறோம் என்று போராடுவார்கள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு வாரத்தில் பக்கத்து அண்டை மாநிலங்களில் இது மாதிரி ஏதாவது ஒரு டெத்து நடந்ததுன்னு ரிப்போர்ட் வரட்டும். வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்ட்லாம் சும்மா பீச்சு எறிவாங்க. பாருங்கள், பார்த்தீங்களா, உலகமே இடிஞ்சு போச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமா அடுக்குமான்னு. ஆனால் அவர்கள் பக்கத்தில் அவர்களோடு வாழ்ந்த அவர்கள் மொழி பேசுகிற நெருங்கிய மனிதர்கள் இறந்தால் நாங்கள் தோழமையாக சுட்டி கொண்டே தான் இருக்கிறோம். மனசு வருத்தமாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் திமுக கூட்டணியில் இருப்பதற்கும் என்ன கணக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டிய விஷயமா இருக்குது. இது எப்படி சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதோ அதற்கு ஒதுகிற கட்சிகள் அதற்கு என்ன ஆதாயம் பெறுகின்றன என்பதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது தேர்தல் காலங்களில் தேர்தலின் போது கூட்டணி சேருங்க, தப்பு கிடையாது. ஆனால் தேர்தல் முடிந்த முன்னும் நான் கூட்டணியோடு தான் இருப்பேன், விமர்சிக்கவே மாட்டேன்டா. அப்போ இந்த ஆட்சியில் மறைமுகமாக பங்கு பெறுறீங்களா இல்லை பயன்பெறுறீங்களா? அதிகமான சீட்டுக்காக கூட சீட் ஏதோ ஒரு 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 பாதிக்கப்பட்டவனுடைய உயிர் போவதில் உங்களுக்கு 2 சீட்டுகள் அதிகம் கிடைத்தால் அதற்கான அரசியல்வாதினா அதை சொல்லுங்கள், வெளிப்படையாக பேசிட வேண்டியது தானே. இல்லைங்க 24 தடவை நான் தோழமை சுட்டல் சுட்டினேன், என்னுடைய தோழமை சுட்டல் சுட்டிக்கிட்டே தான் இருக்க வழியே செத்துறவர்கள் செத்துக்கிட்டே தான் இருக்காங்க, இதெல்லாம் எதுக்குன்னா எனக்கு ஒரு 2-3 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம் இந்த தடவை அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை மதிமுக வைகோவுடைய பையன் சொன்ன மாதிரி 12 சீட்டு இருந்தால் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆக முடியும், அதனால் 12 சீட்டு கண்டிப்பாக வேணும், அதுக்காகவாது நாங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னு சொல்லுங்கள். ஆனால் இது போன்ற விஷயங்களில் அதை நீர்த்து செய்கிற விஷயமாக ஏதோ இது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையைப் போல அதை பேசி மழுப்பி தனக்கு தெரிந்த வார்த்தை அலங்காரங்களை கொண்டு இது ஒன்றுமே இல்லை, இது சும்மா தோழமையாக சுட்டி காட்ட வேண்டிய விஷயம்தான் என்று இந்த விஷயத்தை நீர்த்து செய்வது என்பது அரசியல் சதுரங்கத்தில் நீங்கள் ஆடுகிற மிகப்பெரிய கேலிக்கூத்தான ஆட்டமாக மாறிவிடுமா? தவறு செய்கிற ஆட்சியை தட்டி கேட்காத ஒரு கட்சியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அது என்ன அது என்ன அரசியல் கட்சின்னு நம்ம சொல்ல முடியுமா? மக்கள் வலியை விட நீங்கள் உங்களுக்கு கூட்டணி பலம், கூட்டணியோட வலிமை, ஒற்றுமை தான் முக்கியம்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு அரசியல் சார்? இது எந்த நாட்டிலையுமே இப்படி ஒரு அரசியல் இருக்காத. அதை துணிந்து சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த துணிவு இல்லை. அதே போல் திமுக நீங்கள் யார் விமர்சித்தாலும் அவர்கள் இது குறித்து எள்ளளவும் சட்டம் செய்து கொள்வதே கிடையாது சார். இவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்ககிட்ட கேட்டால் இது ஒன்றுமே இல்லைம்பாங்க. இது எப்போதுமே நடக்கிறது தான். எப்போது நடக்கிறதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இதே செந்தில் பாலாஜி தன்னுடைய கொள்கை விளக்க குறிப்பில் அமைச்சராக இருந்தபோது 12 ஆண்டுகளாக தமிழகத்தில் கஞ்சா பயிரிடப்படவில்லைன்னு சொன்னார்ல. அப்போ அதிமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்தது? அதே மாதிரி 12 ஆண்டுகளாக ஒரு கள்ளச்சாராய இறப்பு கூட இல்லைன்னு சொன்னார்ல. அப்போ அப்படி இருந்த ஒரு ஆட்சியில் இன்றைக்கி எவ்வளோ அவலங்கள் நடக்குது. இந்த நம்மளுக்கு தெரியப்படாத ட்ரக்ஸ் எல்லாம் உள்ள வருது. பெயர் தெரியாத ட்ரக்ஸ் எவ்வளோ, அதாவது பத்திரிகைகளில் புது செய்தி வர்றதுங்கிறது போக புது விதமான ட்ரக்ஸ் நேம். இது எல்லாம் எதை காட்டுகிறது? தமிழகம் போதைப் பொருட்களின் சந்தையாக மாற்றப்பட்டிருக்குல்ல. அப்போ அந்த தமிழகத்தினுடைய எல்லைக்குள் உங்களுக்கு சமூக விரோத செயல்களை வரவிடாமல் தடுப்பதற்கு முடியவில்லை அப்படிங்கிறதும் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சீர்கேடாக இருக்கிறது. அதை நீங்கள் காவல்துறையை கண்காணிக்கக்கூடிய முதலமைச்சர் அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார் கேட்டால் நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் போடுறோம் நீங்கள்
மரக்காணத்தில் சாராயம் குடித்து இறந்தபோது ரிவ்யூ மீட்டிங் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. வாரத்துக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வருஷத்தில் 69 பேர் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ரிவ்யூ மீட்டிங்குங்கிறதே அவங்க என்னமா பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். அது வார்த்தையாக அதை கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இருந்திருக்கிறதே ஒழிய, அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் உண்மையிலே என்ன செஞ்சுருப்பாங்க? சுட சுட டீ, பஜ்ஜி, வடை, காப்பி குடிச்சிட்டு என்னப்பா ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சதுன்னு தானே சொல்லியிருக்க முடியும். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் அத்தனை பாக்கெட் சாராயம் குடித்து போட்ட அந்த பாக்கெட்டுகள் நீதிமன்றத்தினுடைய கண்களிலும் காவல் நிலையம் இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு ஐ விட்னஸாக. அதை பார்த்துமே நம்ம ரிவ்யூ மீட்டிங்கில் அதெல்லாம் கொண்டு வர முடியாத ஒரு ரிவ்யூ மீட்டிங் எப்படிப்பட்ட ரிவ்யூ மீட்டிங்காக இருந்திருக்கும். இப்போ இதையெல்லாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கு அந்த 68 பேர் இறப்பிற்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்திலேயே இந்த அரசு பெரிய அளவில் காவலர்கள் மீதோ தன்னுடைய திறமையின்மை மீதோ அல்லது எவ்வளவு இன்னும் அதிவேகமாக அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலோ எந்த முன்னெடுப்பும் சரியாக முன்னெடுக்கவில்லை. அதனுடைய விளைவு என்னாகுது? ஒவ்வொரு காவல்துறையும் காவல் நிலையமும் அதுக்கே ஒன்றும் செய்யலைங்க, இதுக்கெல்லாம் என்ன செஞ்சிட போகிறாங்கங்கிற ஒரு மனநிலை வந்திருக்கா? இப்போ காவலர்களுக்கு அந்த ஒரு பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த அரசு உடனடியாக ஓடி வந்து முன்னே நிற்கும். அது நாமவே இருந்தாலும் நம்மளுடைய துறை சார்ந்த அமைச்சர் வந்து நம்மை தண்டிப்பாருங்கிற அந்த பயம் இல்லையே. அப்படி பயம் இல்லாத நிலை வந்ததுனால தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இவ்வளவு பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்குது. 24 பேர்கள், இப்போ இவரோடு சேர்த்து 25 பேர்கள் இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து நாளைக்கு வழக்காக தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளவு விஷயங்களும் நடக்கு. அதுவும் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தான் போய் அந்த கோர்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. அப்போது ஒரு அந்த கேள்வி இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ரணமாகவே இருக்குது சார். அவர் ஜட்ஜி கேட்குறாரு, ஒரு நிராயுத பாணியை இத்தனை கொடூரமாக தாக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, அந்த கேள்விக்கு பின்னால் எப்படி ஒரு வலி இருக்குது இல்லையா? அது அந்த தாயோடைய மனநிலையை யோசிச்சு பாருங்கள். அவர் தந்தை இல்லாத குடும்பத்தில் 2 பேரை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்து ஒரு தற்காலிக வேலை இந்த அறநிலைத்துறையில் வடையிறதுங்கிறது அந்த அதுவும் சிவகங்கை போன்ற விவசாயம் குறைவான மாவட்டத்தில் இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த அம்மா. அது அந்த பின்னணியெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஒரு குற்றச்செயலுக்கு பின்னாடி ஒரு குடும்பத்தினுடைய பின்னணி என்ன, எப்படி இருக்காங்க, என்ன ஏது, இவர்களால் செய்ய முடியுமா, இல்லை செஞ்சுருப்பாங்களா? இது நீங்கள் வந்து ஆழமாக விசாரிப்பதை விட்டு ஒருத்தனை அடித்து ஒத்துக்க வைக்கிறது மாதிரியான மனநிலையில் இதில் தெரியுது. தொடர்ந்து அந்த பார்த்த அம்மாவும் சொல்கிறார்கள், பக்கத்தில் போய் பார்த்தவங்க சொல்கிறாங்க, அந்த அவருடைய தம்பியும் அந்த அளவுக்கு சொல்கிறாரு. அப்போ இவ்வளவுக்கும் ஒரு நியாயமான விசாரணை என்பது நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணியிருக்கலாமே. ஒரு குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு தான் இருக்கிறது. அடித்து கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஆள்கடத்தலேருந்து இப்போ ஜெகன்மூர்த்தி அவங்களை வந்து அசுமா ஆள்கடத்தல்ன்ற கேஸுக்கு வந்து அவ்வளோ போலீஸ் இது பண்ணி இது பண்ணாங்க. என்ன சார் இதுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. இது வந்து தட்டி கழிப்பதற்கு என்ன வேலை உண்டு அதை முழுவதும் பண்ணுவாங்க. அதாவது அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சி செய்வதாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை சார். இந்த கவர்மெண்ட்டோட லட்சணத்தை சொல்லணும்னா, ஒரு மூதாட்டி தனக்கு இறந்த விரக்தியின் அடிப்படையில் முதல்வர் போஸ்டர் மீது காலணியை தூக்கி வைஞ்சிடுறாங்க. அதை பிடிக்கிறதுக்கு 4 தடிப்படை. ஒரு நல்ல முதலமைச்சர்னா என்ன செய்யணும்? அவங்கள கூப்பிட்டு, அம்மா வயசான இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். கேட்டு அதை சரி பண்ணி, இந்த மாதிரி இருக்காதீங்க, ஒரு அரசு வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு அரசாங்கம் ஒரு எம்எல்ஏ போய் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அதுக்கு 4 தனிப்படைன்னா அப்போ காவல்துறையை இவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். அப்போ 4 தனிப்படை காவலர்கள்னால் அதில் இருக்கிற காவலர்களுடைய பணி நேரம் முழுவதும் அதுக்கு எடுக்கப்படுதா? சரி, அதை அப்படி தான் பண்ணிங்களே, ஏதாவது உங்களால் பிடிக்க முடிஞ்சுதா, இல்லை பார்க்க முடிஞ்சுதா? இப்படி காவல்துறையை முழுவதும் அவர்களுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போது திமுக அமைச்சர்கள் பெரும்பாலும் ஊருக்குள் சென்றால் எங்கே சகதியடி வாங்க வேண்டுமோ என்பதில் மிகப்பெரிய பயத்தில் இருக்காங்க சார். எங்கே போனாலும் காவல்துறை அவங்களோட கூட்டிகிட்டு போகிறாங்க. இதனாலேயே காவல்துறையை வந்து காவல் நிலையங்களில் நிறைய இடங்களில் இல்லாமலும் இருக்காங்க. இப்படி சட்டம் இப்படி காவல்துறையை இந்த அரசு எப்படி பயன்படுத்துகிறது என்பதை சாமானிய நாம் வந்து கூர்ந்து கவனிக்க மாட்டோம். ஆனால் சமூக விரோதிகள் அதை கூர்ந்து கவனிப்பாங்க. இதை காவல்துறை இப்போ சரியாக இல்லை, இந்த நேரத்தில் இந்த தப்பு செஞ்சால் நம்ம தப்பிச்சுக்கலாம்,
இந்த நேரத்தில் நாம் இப்படியெல்லாம் தவறு செய்யலாம். இப்படி இந்த திமுக அரசு காவலர்களை, காவல்துறையை நடத்துகின்ற விதத்தில் திறமையாக கையாளவில்லை என்பதை தெரிந்து கொண்ட சமூக விரோதிகள் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் போதைப் புழக்கமாக இருக்கட்டும், பாலியல் சீண்டலாக இருக்கட்டும், நடக்கின்ற அனைத்து குற்றங்களுக்கும் அவங்க ரொம்ப இயல்பாகவும் தைரியமாகவுமே செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு யார் சார்? இது முழு பொறுப்பு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அதை தட்டி கேட்க வேண்டிய கடமை வந்து உதயநிதி அண்ணாவுக்கும். ஏன்னா அவர்லாம் வந்து பொறுத்துக்க மாட்டார். இதெல்லாம் இந்த மாதிரி நடந்தால் உடனே கொலை செய்தவர்களை அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்கக்கூடிய ஆள். அதனால் அவர் போய் கேட்பார் அவங்க அப்பாட்ட, இந்த மாதிரி கேட்டுருங்கப்பா, நீங்கள் எனக்கு மட்டும் அப்பா இல்லை, எல்லாருக்கும் அப்பாங்கிறீங்க, ஆனால் ஒரு அப்பாவால் பாதிக்கப்படுறவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டில் அப்படின்னு அவர் போய் கேட்கணும். அதே மாதிரி அவருடைய அத்தை கனிமொழியும் போய் கேட்கணும். வாயில் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு நீதி வேணும் நீதி வேணும்னு அவருக்கு முன்னாடி மூஞ்சியை போய் காமிக்க சொல்லணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவலம். இந்த ஒரு குற்றத்திற்கு, இது போன்ற தொடர் குற்றத்திற்கு வருந்தாமல் திரைப்படத்தை பார்த்து வருந்துகிற அந்த அரசியல் போலித்தனத்தை இவர்கள் வருகிற தேர்தலோடு இவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதுதான் இது போன்ற குற்றத்தினுடைய வீரியம் எடுத்து சொல்கிற விஷயமாக இருக்கிறது.